குட் ஈவினிங் எவ்ரி ஒன். Good evening. சரி, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்மளுடைய பழமொழிகளும் நம்மளோட பண்பாடும். நம்மக்கிட்ட நிறைய பழமொழிகள் நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? பழமொழிகள் அப்படின்னாலே மூத்த மொழிகள், மூதாதையர்களிடமிருந்து அவங்க சொல்லப்பட்ட மொழிகள், அதுதான் நம்ம பழமொழிகள்னு சொல்கிறோம். மிகவும் பழமை வாய்ந்தது. ஆனால் அவங்க எல்லாரும் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பல விஷயங்கள் எல்லாத்தையுமே பழமொழிகளாக சொல்லியிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு பழமொழிகள்னு சொன்ன உடனே எந்த பழமொழிகள்லாம் ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க. காக்கேட்டின் கண்குஞ்சி. ஓகே. இது 5 விளையா 50 விளையா 50 கிடையாது. ஓகே. காலம் தெரியாமல் காதலிக்கும். ஓகே. அகத்தினாலே சூப்பர். தாயை போல் இல்லை மூளை போல். ஓகே. 60 பைசை. ஓகே. காக்கடியாலே கூட்டிக்கும். சூப்பர். வேற இன்னும் அக்கறைக்கு அக்கறைக்கு இக்கிற கட்டளை பச்சை. கையளவு கண்ணதற்கு வரும். ஆட கட்டம் தேடி. ஓகே. வேற காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பழமொழிகள் சொல்லிட்டே போகலாம் இல்லையா? நமக்கு வந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக தான் பழமொழிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது இல்லை, எல்லா விஷயத்துக்குமே பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு மருத்துவத்திலிருந்து சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே நம்மக்கிட்ட இருந்தால் அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் குணப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இளமையில் கல்வின்னு சொல்ல 5ல் வளையாதது 50லும் வளையாது அப்படின்னு மருந்தி உணவுன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பல வகையான பழமொழிகளை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த பழமொழிகள் நீங்கள் சொன்னதுலேருந்து எதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ஒரு பழமொழியை சொல்லி அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? 5 விளையாது 50ல விளையாது. 5ல விளைஞ்சாதான் 50 வரை வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து 5ல விளைக்கணும். ஒரு சின்ன ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த சமயத்துலேயே எப்படி மோல்டு பண்ணணுமோ அதை பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதை களைஞ்சி எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அது மரம் ஆயிடுச்சுன்னா அது நம்ம திரும்ப களைஞ்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த பழமொழி உணர்த்தக்கூடியது. சரி, கார்த்திக் சொல்லுங்க. 60 பைசை. இப்போ ஒரு வயல் இருக்குன்னா அது கரெக்டாக அந்த ஒரு டைமில் தான் வந்து விதைக்கணும். பயிர் வந்து அப்போ தான் அது வந்து விளையும். ஒரு இப்போ ஜனவரி மாதம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜனவரி மாதம் வச்சா தான் டிசம்பர் மாதத்தில் இன்னொரு பிப்ரவரி இந்த மார்ச் அந்த டைமில் உங்களை அஃபோர்ட் பண்ண முடியும். பிப்ரவரியில் வச்சு பிப்ரவரியில் அது பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம் எழுதிப்போம், அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் எழுதுனா இப்போ இருக்க டைமே கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களால் எக்ஸாம் எடுத்துக்க முடியும். சும்மா எக்ஸாம் அன்றைக்கி போய் படிச்சுருக்கணும் எக்ஸாம் ஃபெயில் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம விவசாயத்துக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான். பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொன்னது அவங்க எதிர்காலத்துக்காக சொன்னாங்கன்னா ஒரு குறுவை, ஒரு தாளடி, சம்பா இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயிர் வகை முறை இருக்கும். 3 மாதம் 6 மாதம் சொல்லிட்டு நீங்கள் தெரியுங்களா? அது போல பருவத்தில் எந்த கோடை காலத்தில் எந்த குளிர்காலத்தில் எது பனிக்காலத்தில் பயிரிடணும்னு இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே எந்த செயலுமே அப்படி நம்ம பருவத்தே பயிர் செய்யணும். எந்த நேரத்துக்கு எதை செய்யணும் அப்படின்றது நம்ம திட்டமிட்டு அதுக்குரிய வேலைகளை செஞ்சோம்னா என்ன பண்ணிக்கலாம், நாம அதுக்குரிய நன்மைகளையும் அடையலாம் அப்படின்றது ரொம்ப நல்ல பழமொழி. முத்து சொல்லுங்க. ஆப்பிள்லேருந்து தூற்றிக்கும். ஒரு செயலை வந்து கரெக்டாக நான் போய் செய்யணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு செய்யணும். அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் அது கைவிட்டு போயிடும். அந்த நேரம் நமக்கானதாக இருக்கும்போது இப்போ காற்று வருதுன்னா அந்த சமயமே நம்ம தூத்தணும் அப்படின்னா தான் அந்த நெல் வேறையா புழுதி வேறையா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த நேரத்துக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும்னா நல்ல மதிப்பெண் வாங்கலாம். இல்லாட்டி போனால் என்ன ஆயிரும், காலம் கடந்து போன பின்னாடி நம்ம நல்லா படித்து திரும்பவும் அதே தேர்வை எழுத முடியாது இல்லையா? இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். இதுவும் இந்த காற்றுள்ள போதை தொற்றிக்கொள்ளுங்கிறது நெல் அறுவடைக்கு மட்டும் இல்லை, நெல் வேற புழுதி வேறையா அந்த உண்மை வேறையா பிரித்து எடுக்கக்கூடிய அந்த அறுவடைக்காக மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் மனிதன் என்ன பண்ணிக்கலாம், ஒப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, மாடி சொல்லுங்க. அகத்தினால மூத்தம் தெரியுமா? அகத்தினால மூத்தம் தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தோன்னே நம்ம அவனோட கேரக்டர்லாம் பேச வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. அவனோட நடை உடை பாவனை அவனோட கேரக்டர்ஸ் எல்லாம் பேச வச்சு பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அது மாதிரி அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஒன்று அவன்கிட்ட கேட்க போனாலும் இந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாமா கேட்டால் சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதையும் நம்ம அவன் பேசுறதை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறது, சந்தோஷமா இருக்கானா இல்லை சோகமா இருக்கானா கோபமா இருக்கானா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. யாரை கேட்டாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பழமொழி வந்து சொல்லிகிட்டே இருப்போம். வெளுத்ததெல்லாம் பால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் இந்த குணத்தோடு ஒப்பிடப்பட்டது தான். பாலும் கல்லும் ஒரே இதுதான், ஆனால் அது பனைமரத்தடியில் இருந்து குடிக்கும்போது அது பாலா கல்லான்னு தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நாம் வந்து நிறைய பழமொழிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினமும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா?
சரி ஒத்திகா சொல்லுங்க. தாயை போல் பிள்ளை நூலை போல் செயல். ம். நம்ம வந்து அம்மா எப்படியோ பையன் வந்து அப்படிதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம். அப்போ அவங்களோட கேரக்டர் வச்சே நம்ம பையனோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி நூலை வச்சே நம்ம அந்த சாரியோட குவாலிட்டி வந்து ஜட்ஜ் பண்ணலாம். ஓகே சூப்பர். இதுதான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே, பழமொழிகள் எல்லாமே நாம் உணர்ந்தது. நம்ம வந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸ்லேயே இருக்கோம். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிறது. இதெல்லாம் தான் நம்மளோட டிடி பேஸ்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து இந்த வாழ்வியல் விழுமியத்துக்குள்ள நம்ம எல்லாருமே ஒவ்வொரு படிநிலைகளையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியில் நம்ம இதை வந்து கலந்து பேசியிருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.